வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. சட்டமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்க வந்த ஆளுநர் RN ரவி தமிழக அரசு தயாரித்து கொடுத்த உரையை படிக்க மறுத்துவிட்டார். பின்னர் சபாநாயகர் அப்பாவுவே 45 நிமிடங்களுக்கு மேலாக ஆளுநரின் உரையை தமிழில் வாசிக்க இறுகிய முகத்துடன் அமர்ந்திருந்த ஆளுநர் கடைசியில் அவையை விட்டு வெளியேறினார். கடந்த ஆண்டு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தமிழக அரசு கொடுத்த உரையில் சிலவற்றை சேர்த்தும் நீக்கியும் படித்த ஆளுநர் RN ரவி இந்த முறை மொத்தமாக உரையவே படிக்க மறுத்து இருக்கையில் அமர்ந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காலை 10 மணிக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆரம்பித்தது. அணிவகுப்பு வரவேற்புடன் அவைக்கு வந்த ஆளுநர் RN ரவி அனைவருக்கும் தமிழில் வணக்கம் சொல்லி ஆரம்பித்ததோடு தமிழக அரசு தயாரித்து கொடுத்த உரையை படிக்க மறுத்து இருக்கையில் அமர்ந்து விட்டார். தமிழக சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், நன்றி. இதையடுத்து மைக்கை பிடித்த சபாநாயகர் அப்பாவு ஆளுநர் உரையை தமிழில் படிக்க தொடங்கினார். தமிழக அரசின் செயல் திட்டங்கள், சாதனைகள் அடங்கிய உரையை 45 நிமிடங்களுக்கு மேலாக சபாநாயகர் வாசித்து முடித்தார். சபாநாயகர் உரையை வாசித்து முடிக்கும் வரை இறுகிய முகத்துடன் இருக்கையிலேயே அமர்ந்திருந்தார் ஆளுநர் RN ரவி. மக்களுக்கு நோயற்ற வாழ்வு, விளைச்சல் மிகுதி, பொருளாதார வளம், இன்ப நிலை, உரிய பாதுகாப்பு ஆகிய 5ம் ஒரு நாட்டுக்கு அழகு. மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இதுவரை வாசித்து அளித்திருக்கின்றார்கள். மீதியை நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். இது சட்டமன்றத்திற்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சபாநாயகர் உரையை வாசித்து முடித்ததும் அமைச்சர் துரைமுருகன் எழுந்து பேச ஆரம்பித்தார். இதற்கிடையில் தனது பக்கத்தில் இருந்த அதிகாரியிடம் சபாநாயகர் பேசியதற்கான விளக்கத்தை கேட்டு தெரிந்து கொண்ட ஆளுநர் RN ரவி இருக்கையிலிருந்து எழுந்து அவையை விட்டே வேக வேகமாக வெளியேறினார். சட்டப்பேரவை விதி 17ஐ தளர்த்தி ஆளுநர் உரையை அப்படியே அவை குறிப்பில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் என்ற தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார் அமைச்சர் துரைமுருகன். குரல் வாக்கெடுப்பு மூலம் தனி தீர்மானம் நிறைவேறியதை அடுத்து ஆளுநர் உரையும் அவை குறிப்பில் இடம்பெறும் என சபாநாயகர் அப்பாவு அறிவித்தார். 2024 ஆண்டிற்கான இந்த முதல் கூட்டத்தொடரில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆளுநர் உரை இந்த மாண்புமிகு மன்றத்திற்கு வழங்கப்பட்டபடியே அவை குறிப்பில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறேன். இன்று மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆளுநர் உரையின் ஆங்கிலம் மற்றும் தமிழில் அச்சிடப்பட்ட பகுதிகள் மட்டுமே அவை குறிப்பில் இடம்பெறும். வேறு எவையும் அவை குறிப்பில் இடம்பெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டம் முடிந்து வெளியே வந்து பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தமிழக அரசின் உரையில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் விளக்கம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றதோடு தமிழகம் எல்லாவற்றிலும் முதலிடத்தில் இருக்கிறது என்பதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் தான் ஆளுநர் இவ்வாறு நடந்து கொண்டிருப்பதாக விமர்சித்தார். தனக்கு எழுதி கொடுத்த உரையிலே இன்றைக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். இது எனக்கு உண்மைக்கு மாறா இருக்கு, புறம்பா இருக்கு, நீங்க பொய்யா இருக்கீங்க அப்படி சொன்னா நம்ம விளக்கம் சொல்ல தயாராக இருக்கிறோம். ஆனா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எல்லாத்திலையும் முதலிடத்தில் இருக்கிறது என்பதை புள்ளி விவரங்களோடு சொல்லுகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம், அதை தாங்கிக் கொள்ளுகிற சக்தி ஆளுநருக்கு இல்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது. இதனிடையே பேரவையில் நடந்தது குறித்து விளக்கம் அளித்துள்ள ஆளுநர் சபாநாயகரின் செயல் பேரவை மாண்பிற்கு விரோதமாக இருந்தது எனவும் சபாநாயகர் வசைபாடியதால் ஆளுநர் பதவிக்கான மாண்பை காக்கவே அவையை விட்டு வெளியேறியதாக தெரிவித்தார். தவறான, உண்மைக்கு புறம்பான தகவல்கள் இடம்பெற்றிருந்ததால் தமிழக அரசு தயாரித்து கொடுத்த உரையை வாசிக்கவில்லை என்ற RN ரவி ஆளுநர் உரையில் மேற்கொள்ள வேண்டிய திருத்தங்களை சுட்டிக்காட்டியிருந்த போதும் தனது அறிவுறுத்தல்களை ஏற்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். தாம் கோட்சேவை பின்பற்றுபவன் என சபாநாயகர் அப்பாவு கூறினார் எனவும் குறிப்பிட்டிருக்கும் ஆளுநர் RN ரவி சபாநாயகருக்கான மாண்பை அப்பாவு குறைத்துவிட்டார் எனவும் சாடியுள்ளார். சபாநாயகர் உரையை படித்து முடித்ததும் தேசிய கீதத்திற்காக எழுந்து நின்றதாக குறிப்பிட்டிருக்கும் ஆளுநர் RN ரவி தேசிய கீதம் இசைக்கப்படுவதற்கு மாற்றாக தன்னைத்தான் சபாநாயகர் அப்பாவு வசைபாடினார் எனவும் குறிப்பிட்டுள்ளார்.
ஆளுநர் உரை என்பது அரசின் சாதனைகளை எடுத்துரைக்க வேண்டுமே தவிர தவறான தகவல்களுடன் அரசியல் லாபத்தை மையமாக கொண்டு இருக்கக்கூடாது என தெரிவித்துள்ளார். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.